ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 சாயந்தரம். ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே. எங்கேயாவது வெளில போகலான்னு கார்த்தாலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் கிளம்புறதுக்கு. ரொம்ப பெரிய பிளான்லாம் இல்லை. எங்கள் பக்கத்தில் ரிலையன்ஸ் ஒன்று இருக்குது, சும்மா அங்கே போய் சுற்றிட்டு மெயினான விஷயம் சாப்பிட்டு வரலான்னு தான் கிளம்பியிருக்கோம். இது ஒரு குட்டி மினி விலாக் மாதிரி தான் இருக்க போகுது. அதே மாதிரி நேற்று ஈவினிங்லேருந்தே நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். நேற்று நைட்லாமும் ஒழுங்காகவே தூங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஊர் கிளம்பிட்டாங்க. இப்போது ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட் ரீச் ஆகிடுவாங்க ட்ரிச்சி. ஓகே, வாங்க எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்தாச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெண்ட்ஸ் இல்லை. இங்கே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க. போய் பார்க்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அதுவும் வீக்கெண்ட் வேறையாதனால அங்கே போய் பார்க்கலாம். என்ன வாங்க போகிறது, என்ன வாங்கணுன்னே தெரில. எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ஷாப்பிங் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கோம். மணி இப்போ 9 மணி ஆயிடுச்சு. இங்கே தான் போயிட்டு சாப்பிடணும். பில்டிங்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு கும்பல் இருக்குது சொல்லிட்டு. மக்களே, என்ன வாங்குறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா பில்லு 2500 ஆயிடுச்சு. இப்போ பக்கத்துலேயே இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. 2411 எக்ஸாக்ட் ப்ரைஸ் கரெக்டாக சொல்கிறான் அனிருத். 2411 ஆயிருக்கு. இப்போ போயிட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. 25. நான் ரவுண்ட் ஃபிகர் சொன்னேன், நீ இப்படி சொல்லியிருக்கேன். போய் சாப்பிடுவோம். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. ரவுண்டட் ஃபிகர் 2500 முடியாது. ஓகேடா, இந்த பையன் கணக்காக சொல்லுவோம். அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக லைட்டிங் இருக்குது. இது பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கிருஷ்ணா. இந்த அழகாக உள்ளுக்குள்ளே வந்து கிருஷ்ணரும் ராதையும் ஊஞ்சல் ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. இந்த லைட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியில் பாருங்கள், அழகாக ஒரு குட்டியாக ஒரு மாடு இருக்குது. கிருஷ்ணர் தெரியலையே. இல்லை அது ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்குது போல இருக்குது. ஹடப்சர் கராடி. இந்த தள்ளிக்கோச்சலம் இந்த இடத்துலலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் ஒரு கவ்வு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுற பாருங்கள், போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கான். கையெடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்துதான், அதான் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் ஃபஸ்ட் டைம் எடுக்கலாம். ஆர்டர் பண்ணியாச்சு சாப்பாடெல்லாம். எங்கள் ரவா மசாலா சாப்பிட்டு வருஷக்கணக்காகிடுச்சு. ரவா மசாலா தோசை, கூட சாம்பார் சட்னி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது. அப்புறம் நான் வந்து ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆனியன் ஊத்தப்பம். ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் ஆக்சுவலாக வந்து ரிலையன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். போகிற வரைக்கும் ஐடியாவே இல்லை, ஏன்னா வீட்டில் எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி பிக் பாஸ்கெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளிங்கிட், ஜெப்டோ இதிலலாம் தான் வாங்கிட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கி போகலாம். மெயினாக வந்து ஏதாவது சாப்பிட்ணும் தான் வெளில போகணும். அப்படியே வந்து ரிலையன்ஸும் போகலான்னு யோசிச்சுட்டு போனப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். மெயினாக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த காதி சோப்புக்கெலாம் வந்து நல்ல ஆஃபர் இருந்தது. ஆமாம், ஸ்நாக்ஸ்க்கெல்லாமும் நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. பட் நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். பார்த்து அனிருத் விழுந்துடாத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புனேயில் வந்து காலிஃப்ளவர் ரொம்ப சீப்பாக இருந்தது. பர் பீஸ் வந்து 20 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஆன்லைனில் தான் வாங்குவேன். எம்ஆர்பியில் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு 20 ருபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் எங்களோட குட்டி ஷாப்பிங். என்ன வாங்குறது எதுவுமே இல்லை. கம்மியாக தான் அப்படின்னு சொல்லி போயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு பில் அரௌண்ட் ஒரு 2400 வந்துடுது.
இதுதான் எங்களோட ஷாப்பிங். அப்புறம் இந்த நிவியாக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் இருக்குது. எப்போவுமே நான் ரிலையன்ஸில் இந்த ஆஃபர் பார்த்ததில்ல, டிமார்ட்டில் பார்த்துருக்கேன் 50%. இங்கேயும் பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த போரோ ப்ளஸ் ஆலிவேரா ஜெல் மட்டும்தான் என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட ஸ்கின் கேரில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா அவர் வாங்கியிருக்காங்க. இதுதான் குட்டி ஷாப்பிங். இன்றைக்கி டே அவுட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. இது வரைக்கும் நாங்கள் இந்த கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் போனதில் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரியே வீக்கெண்ட் அப்படிங்கிறதுலையான்னு தெரியல, வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனாலயான்னு தெரியல, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, கும்பலாக இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து டேபிளுக்காக. அதுக்கப்புறம் ஓகேவாக தான் இருந்தது ரவா தோசையெல்லாம். பட் இந்த சாம்பார் சட்னியெல்லாம் நம்ம ஊர் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. கோகோனட் சட்னியுமே ஸ்வீட்டாக இருந்தது. ஈவன் தோசை கூட பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாம்பார் எக்கச்சக்கமான ஸ்வீட்டுங்க, அப்படியே வாயில் வைக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் போனால் அந்த சரவண பவன், அந்த சங்கீதாலனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரோட்டு கடையில் கூட ஒரு சாம்பார் சட்னி, ஒரு கார சட்னி, 2 இட்லி சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது அன்னிருத் மட்டும் ஆலு பரோட்டா சாப்பிட்டோம். ஆலு பரோட்டா சூப்பராக இருந்தது. ராகேஷ் ரவா மசாலா சாப்பிட்டாரு. நான் பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தோசையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சக்கரை போட்ட மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. பிளெயின் தோசையை சாப்பிட்டா கூட, பட் வேறு வழியில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் இங்கே மொத்தம் ஒரு 300 வீடுக்கு மேலே இருக்குது. அதில் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் தமிழ் ஃபேமிலியாக. அவங்கள வந்து எங்கள் ஃப்ளாட்டில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ரிலையன்ஸ் போயிருந்தோம்ல, அங்கே மீட் பண்ணோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வந்திருந்தாங்க. ஜாலியாக கொஞ்சம் நேரம் அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். இதுக்கு முன்னாடியே இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து கிருத்திகாலாம் வந்திருந்தாள்ல. ஸோ கிருத்திகா அம்மா அப்பா எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டுருக்கலாம். ஓகே, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நானும் அனிருத்தும். அதே மாதிரியே அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா பேர் வந்து கிருஷ்ணா. அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளெல்லாமும் நிறையா வந்து கிருஷ்ணரோட சிலைகள் இருந்தது. அதே மாதிரி நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன், அதை கண்டிப்பாக அது கூட அட்டாச் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே அழகாக கிருஷ்ணரும் ராதையும் அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் புனேயில் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டில் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம நினைக்கிறது ஓவர்னு சொல்லுவேன். பட் நார்த் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே வந்து இந்த ஹோட்டலில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மந்த்லி ஒன்ஸ் நம்ம போய்ட்டு ட்ரை பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில். எல்லோரும் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர் அண்ட் பை.